சார், இந்த மேக வெடிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது பார்க்கக்குள்ளேயே நமக்கு தெரிய அந்த காட்சிகளை பார்க்கக்குள்ளேயே இதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கிறது சார்? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த உத்தரகாசி பகுதியில் தொடர்ச்சியாக இதை போன்ற நிகழும் என்று பல்வேறு ஆய்வுகளும் பல்வேறு நிபுணர்களும் தெரிவித்து வந்த நிலையில் இன்னைக்கு மிக கடுமையான ஒரு பேடரை அந்த பகுதி சந்தித்து தரளி அந்த கிராமமே முழுவதுமாக அந்த நீரில் அடித்து செல்லப்பட்ட போன்ற ஒரு அச்ச உணர்வு தான் ஏற்படுது. அந்த ஒரு கிராமம் மட்டுமல்ல, அந்த வழியில் இந்த பல்வேறு கிராமங்களில் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட தரவுகள் சொல்லுது. தொடர்ச்சியா நாம சொல்லிட்டு இருக்கோம், காலநிலை மாற்றம் எதிர்பாராதவர்களை எதிர்பார்ப்பதுதான் காலநிலை மாற்றம் கொண்டு வரும். இந்த மேகவெடிப்பு என்பது மலைப்பகுதியில் மிக அதிகமாக நடக்கும். என்ன காரணம்னா, காற்று வெப்பமாக மேல நோக்கி போகும். அது மேல போறப்ப என்ன ஆகும்னா, அந்த நீர் திவலைகள் சொல்லக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் மேல தள்ளிட்டே போகும். மேல போக போக ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துகிட்டே போகும். ஒரு பலூன்ல எப்படி நம்ம தண்ணி ஊத்திட்டே போனோம், ஒரு கட்டத்தில் டமால் வெடிச்சிருமோ அதே மாதிரிதான் இதுவும். மேல போய் எல்லாமே பெரிய பெரிய வாட்டர் மாலிகூல்ஸ் ஆனோன்னு வெடிச்சு மழையா கொட்டிடும் ஒரு குறுகிய காலத்துல. இதைத்தான் நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அல்லது மேகவெடிப்பு அல்லது நீரிடி, தமிழ்ல நீரிடின்னு சொல்லி சொல்றாங்க. இது குறிப்பாக மலைப்பகுதிகளில் அதிகமாக நடக்கும். அதற்கு காரணம் அந்த மலைப்பகுதியில் கூட ஒரு வாட்டம், அதாவது ஆங்கிலத்துல ஆரோகிராபிக் லிப்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலைப்பகுதியில் ஒரு வாட்டம் இருக்கும். அப்ப வெப்பமான காற்று மேலே ஏறி செல்வதற்கு இயல்பாகவே ஒரு வாட்டம் கிடைக்கும். அதனாலதான் மலைப்பகுதிகளில் அதிகமாக இதே போன்ற மேகவெடிப்பு நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம். காலநிலை மாற்றம் இதை போன்ற தீவிர நிகழ்வுகளை இனிமேல் அடிக்கடி நாம் சந்திப்போம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 7-10 ஆண்டுகளாக சொல்லி வரும்.